இன்னைக்கு சோயா பத்தின மித்ஸ் நிறைய இருக்கு. அதோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. சோயா சங்க்ஸ் அன்ஹெல்தி. சோயா சங்க்ஸ் அன்ஹெல்திலாம் கிடையாதுங்க. இட்ஸ் a very good source of protein. வெஜிடேரியனுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சோயா தான். ஸோ அது அன்ஹெல்திலாம் கண்டிப்பா கிடையாது. சோயா டெய்லியும் சாப்பிடவே கூடாது. சோயா டெய்லியுமே எடுத்துக்கலாம். மாடரேட் குவான்டிட்டியில உங்க உடம்புக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கிற மாதிரி சோயா கண்டிப்பா எடுத்துக்கலாம். சோயா சாப்பிட்டா தைராய்டு ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். சாய் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தைராய்டு பெராக்சிடேஸ்ங்கிற ஹார்மோனை இன்ஹிபிட் பண்ணும். ஸோ இது வந்து தைராய்டு ஹார்மோன் ப்ரொடக்ஷனை குறைக்கும். பட் உங்களுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் அயோடின் டெஃபிஷியன்சி இல்ல சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம் இல்லனா மாடரேட் குவான்டிட்டியில கன்சியூம் பண்றதுனால எந்த பிரச்சனையும் வராது. சோயா சாப்பிட்டா ப்ளோட்டிங் அண்ட் ஸ்டொமக் இஷ்யூஸ் வரும். சில பேருக்கு சாய் ப்ராடக்ட்ஸ் யூஷுவலா எடுக்கும்போது ப்ளோட்டிங், இன்டைஜஷன் போன்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். பட் இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு சாய் ப்ராடக்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா இது ஈஸியா ப்ரிவென்ட் பண்ணிடலாம். சோயா எடுத்துக்கிட்டா டெஸ்டோஸ்டெரோன் லெவல் கம்மியாகும். சாயில நேச்சுரலா ஃபைட்டோஎஸ்ட்ரோஜன்ங்கிற ஒரு ஹார்மோன் இருக்கு. ஸோ இந்த கெமிக்கல் இஸ் ரிலேட்டட் டு ஈஸ்ட்ரோஜன். ஸோ அதனால தான் இந்த மித் வந்து பெர்பெச்சுவேட் ஆயிட்டு இருக்கு. பட் நிறைய ஸ்டடி செஞ்சாச்சு ஆன் ஆக்டிவ் யங் men to prove that actually testosterone குறையாது. Soy is a very good source of fiber also and antioxidant also. ஸோ கண்டிப்பா மென்னும் இதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வேற எந்த ஃபுட் பத்தின மித் எல்லாத்தையும் பஸ் பண்ணலாம்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.